விஜய் வந்து வண்டியில் வந்துட்டுருக்காரு. அப்போ வந்து திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து குறுக்கில் வந்துடுறாரு. அப்போ வந்து விஜய் வந்து திட்டுறாரு அவரு. உடனே வந்து நீ தான் காரணம்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போடுறாங்க. அப்போல்லாம் என் ஃப்ரெண்டு வந்து ஏன்டா ஏத்தன அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து சண்டைக்கு வராரு. பார்த்தா விஜய் பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டை சமாதானப்படுத்தி அனுப்புறாரு. உடனே வந்து விஜய் கோவப்பட்டு சொல்கிறாரு, என்ன நினச்சிட்டு இருக்க நீ? என் மேலே தான் தப்பு. ஆனால் இருந்தாலும் உன் ஃப்ரெண்டை சமாதானப்படுத்தி அனுப்புற. நான் காவேரி புருஷன் தானே வந்து சமாதானப்படுத்தி அனுப்புகிறேன். உன் முன்னாள் காதலியோட புருஷன் தானே நான் அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் தப்பாக பேசாதீங்க. அதெல்லாம் எப்போ மறந்தாச்சு. இப்போ நீங்கள் பொறுத்த வரைக்கும் என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது, புரியுதா? தேவையில்லை அதெல்லாம் பேசாதீங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ நினைக்கிறதெல்லாம் தப்பு. எங்கள் கல்யாணம் வந்து ஒரிஜினல் கல்யாணம் கிடையாது, டூப்ளிகேட் கல்யாணம். 1 வருஷம் தான் எங்களுக்கு வந்து அக்ரிமெண்ட்டு. அந்த 1 வருஷம் கழிச்சு நாங்கள் 2 பேரும் தனித்தனியாக போயிடணும். எங்களோட ஆயுசே அந்த 1 வருஷம் தான், புரியுதா? அது நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நடிச்சிட்ருக்கோம், மற்றபடி நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு நிவினுக்கு ஒன்றுமே புரியல, ஒரே குழப்பமாக இருக்குது. அப்படியே வந்து தலையை பிடிச்சிட்டு உட்காந்துடுறாரு. சார் நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு, ஆமாம் உன் காதல் வந்து சாகலை, உயிரோடு தான் இருக்குது. நீ பாரு இன்னும் நான் அதனால தான் அன்றைக்கி சொன்னேன் 11 மாதம்னு சொல்லிட்டு, இப்போ சொல்கிறேன் இன்னும் 10 மாதம் தான் இருக்குது. அதுக்குள்ளேயுமே வந்து நீ எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்காத, உனக்கு காவேரி கண்டிப்பாக கிடைப்பா, உங்கள் கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன் அப்படின்றாரு. அதை கேட்டு நிவின், சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சந்தோஷத்தில் குதிக்கிறாரு. சார் நீங்கள் உண்மையாக சொல்கிறீங்களா சார்? நான் உண்மையாக தான் சொல்கிறேன், நான் நடந்ததெல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன், அப்போ தான் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து காவேரி வந்து பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டது, இவர் பண உதவி பண்ணது, அதுக்கப்புறம் 2 பேருக்கு கல்யாணம் ஆனது, வீட்டுக்கு வந்தது, பொய் சொன்னது எல்லாத்தையும் சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டு நிவினுக்கு தலையே சுற்றுது. சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு, ஆமாம் எல்லாம் உண்மை தான். இங்கே பாரு, நீ இப்போ சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம், நீ ரொம்ப சந்தோஷமாக இரு, உங்கள் 2 பேரும் வந்து லைஃப் நல்லா இருக்கணும் நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா காதலோட வலி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் நீங்கள் 2 பேர் சேரணும்னு நினைக்கிறேன். அதனால் காவேரி இதுக்கப்புறம் தப்பாகவே நினைக்காத, உன்னை அவர் ஏமாற்றலை, நீ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னோடனே, சார் எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்கீங்க தெரியுமா, ரொம்ப தேங்க்ஸ் சார்ன்றாங்க. சரி இப்போ என்னோடய ஒய்ஃபாக இருக்கா, அவ்வளோதான், இப்போ நீ வந்து எதுவுமே பண்ணாத, ஒரு 10 மாதம் மட்டும் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே வந்து நிவினுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. என்னோடய காதல் வந்து மறுபடியும் வந்து உயிரோடு வந்துடுச்சு, எனக்கு வந்து காவேரி கிடைக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. கடவுளே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்கிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, நிவின் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து நம்ம காவேரி பார்க்க வராரு. காவேரி பார்த்துட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என்னாச்சு அப்படின்னோடனே உடனே காவேரி கையை பிடிக்க வராரு. என்ன நீங்கள் பண்ணுறீங்க நிவின் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இல்லை என்னை அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா காவேரி, எனக்கு தெரியவே தெரியாது, நீ என்னை ஏமாற்றிட்டே நினச்சேன், இப்போ தான் புரியுது நீ என்னை ஏமாற்றலை, நீ என்னை நினச்சிட்டு இருந்திருக்க, சந்தர்ப்ப சூழ்நிலை தான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டே நினச்சேன், ஆனால் உண்மையிலே எதுவுமே ஆகலை, நம்ம காதல் உயிரோடு இருக்குது, எனக்கு இது போதும், எனக்கு இது சந்தோஷம், எனக்கு எதுவுமே கிடையாது, விஜய் என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்ன உண்மை அப்படின்னோடனே, எல்லா உண்மையும் தான், நீயும் விஜயும் வந்து 1 வருஷம் கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணிக்கிற விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டாரு, 10 மாதம் கழித்து நீயும் விஜய் பிரிஞ்சிடுவீங்கன்னு சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் என்ன நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு, எனக்கு இது போதும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு துள்ளி குதிக்கிறாரு. இதெல்லாம் கேட்டு வந்து காவேரிக்கு மயக்கமே வருது. விஜய் உங்ககிட்ட என்னென்னலாம் சொன்னார் அப்படின்னு நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து நிவின் சொல்ல காவேரி செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. காவேரி எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, சரி நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து உடனே விஜய் பார்க்க வந்து நேராக போகிறாங்க. இதோட முடியுது.